நமக்கு வருகிற சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்கள். ஆனா இந்த வரங்கள் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நல்லாவே செயல்படும், அவர் நம்ம கூட இல்லைனாலும் செயல்படும். ஆனா அதுல ஆண்டவர் பிரியமா இருப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவருடைய வேலை நம்ம மூலியமா ஆகும், ஆனா நம்ம பரலோகம் போறது ஒரு கேள்விக்குறிதாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக வேதாகமத்துல பீலையாம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் பீலையாம ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. எதுக்குன்னா இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பீலையாம் ஒழுங்கா இருந்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக மாறுபாடா இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர் பாலாக் ராஜா கிட்ட போய் ஒரு பொல்லாப்பான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள்ல அநேக பேர் அழிக்கப்படுறாங்க. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா யோசுவால அவர் இஸ்ரவேல் ஜனங்களால கொல்லப்படுறாரு. அந்த இடத்துல குறி சொல்லுகிறவன் ஆகிய பீலையாம் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது? அவர் கடைசி வரைக்கும் மாறவே இல்லை, அவருடைய இருதயம் திருந்தவே இல்லை. இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு அப்படின்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது ஒரு குவாலிட்டி. ஆனா நம்ம பரிசுத்தமா இல்லைனாலும் வரங்கள் வேலை செய்யும், ஆனா பிரயோஜனமே இல்லை. நம்மளுடைய முடிவு நரகமா தான் இருக்கும். அதனால நான் இத்தனை சொப்பனங்களை பார்க்குறேன், எனக்கு வேதாகமத்தை திறந்தாலே வெளிப்பாடா வருது, நான் கண்ணை மூடினாலே தரிசனங்கள் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை நாமளே ஏமாத்திக்க வேணாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்கள் வேலை செய்யும், ஆனா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தாதான் அந்த வரங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்கும். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மரம் தன் கனியினால் அறியப்படும், வரத்தினால இல்லை. இதை குறித்து தயவு செய்து சிந்தித்து பாருங்களேன்.